அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்து 3வது நாடு அதிகமான அந்த குட்டியோண்டு நாடு அவ்வளவு பெரிய 3500 அணு குண்டு வச்சிருந்தாங்க. அப்ப நியூக்ளியர் ஆர்மமெண்ட், நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் எல்லாம் வச்சிருந்த நாடு உக்ரைன். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, அப்ப ரஷ்யாவோட தான் இருந்தது, இணைஞ்சு இருந்தது. ரஷ்யாவோட இணைஞ்சு இருந்தது. ரஷ்யாவோட யுஎஸ்எஸ்ஆர் அப்ப இருந்தது, இணைந்து இருந்தது. யுஎஸ்எஸ்ஆர் விட்டு பிரிஞ்ச உடனே கோர்பச்சேவுடைய அந்த பெரிஸ்டேரிக்கா ரிஃபார்ம்ல பிரிஞ்சாங்கல்ல, பிரிஞ்சதுல வந்து உக்ரைன் தனியாக வந்துருச்சு. பட் ஆனால் ரஷ்யாவுக்கு உக்ரைன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் உள்ள நாடு. உக்ரைனை தனியாக விட முடியாது. உக்ரைன் எல்லாமே நாட்டோ பக்கம் சாய்ஞ்சி, ரஷ்யாவில இருந்து நாட்டோ பக்கம் சாயுது. அப்போ ரஷ்யா விட மாட்டான். ஆமாம், ரஷ்யா போர் உருவாகுது, அங்கே தான் போர் உருவாகுது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனை கூப்பிட்டு உங்களுடைய பார்டரை வந்து நாங்கள் வந்து இன்டெகிரிட்டி, அதாவது உங்களுடைய இறையாண்மையை சவரனிட்டியை நாங்கள் பாதுகாப்போம், உங்களுடைய எல்லைகளை வந்து யாரும் அபகரிக்க விட மாட்டோம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் அசூரன்ஸ் கொடுக்குது.